ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியமணிஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மாமாவை வெறுப்பேற்றுற ஒரு vlog. அது என்ன பிரியா, மாமாவை வெறுப்பேற்றுற vlog அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கே வெளியே அப்படின்னா கொக்கரக்கோ போவோம். கொக்கரக்கோ இல்லாட்டினா அத்தா இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போவோம். நைட்டு ஒரு 7 மணி இந்த மாதிரி கிளம்பி போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ரொம்ப நாளில் வருஷமே ஆச்சு, 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆச்சு. நம்ம வீடு அப்படின்னு ஒரு விஷயம் பிளான் பண்ண ஆரம்பித்தோடனேயுமே நாங்கள் அதை நிறுத்திட்டோம். வெளியே போகிறது அது ஒன்று தான். நாங்கள் எங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான். மாமா நான் கேட்டிருக்கேன் நிறைய டைம். இப்போ ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் நாளாக கேட்கல, அதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்டிருக்கேன். எப்போ மாமா நம்ம பழைய மாதிரி வெளியெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன தான் நம்ம சும்மா சாப்பிட்டாலும் அப்பப்போல்லாம் போக மாட்டோம், எப்போயாச்சும் போவோம். வேலை செஞ்சுட்டே இருப்பேன், தோணுச்சு அப்படின்னா திடீர்னு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிடுவாங்க. போயிட்டு பெருசாலாம் ஆர்டர் பண்ண மாட்டோம். ஆஃப் கிரில்டு, ஒரு பிரியாணி, ஒரு நான், ஒரு கிரேவி, இதுதான் சாப்பிடுவோம். 350 ரூபா 350 ரூபா அவ்வளோதான் பில்லு வரும். அப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் எவ்வளோ வரும்னு தெரில. ரீசெண்டாக பூர்ணி கூட போனேன். பூர்ணி எப்போ போனாங்க, அப்போ பூர்ணி கூட போனது தான், அதுக்கப்புறம் போகலை. மாமா இப்போ அப்படியே தான் வந்தாங்க. நான் கேட்குறேன், அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க. ஹலோ காய், என்ன பண்ணுறீங்க? வேலையிலேருந்து வந்தாச்சு. சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு உத்தேசம்? என்ன பண்ணலாம்னா புரியல. இல்லை, என்ன பண்ணுறதா உத்தேசம்? என்ன பண்ணுறது நான் புரியல, என்ன பண்ண சொல்கிறாங்க? இல்லை, நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லு. திட்டக்கூடாது. அது நீ சொல்கிறதுல தான் இருக்குமா? சொல்கிறதுல தான் இருக்கா? அப்போ திட்டுதாங்கிறீங்க. சொல்லு சொல்லு, என்னன்னு சொல்லு. இருங்க சொல்கிறேன். ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், கை வலிக்கு. இந்த இடம் சரியாக கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நீங்கள் எந்த சிம்மம் இங்கே வந்து உட்காருங்க. வீடு பார்த்து எங்கே சொன்னாலும் சொல்லு. ஏமா அவன் காலில் வேணாலும் விழுகிறேம்மா, தயவுசெய்து நீ அங்கே வந்து உட்காருமா. அந்த டிம்மர் எடுத்துகிட்டு உட்காருங்க, குத்திருப்பீங்க. அப்படித்தான். இல்லை, நான் உன்னை கேட்கட்டா? உங்க சிட்டை கொஞ்சம் தள்ளி வைங்க. இல்ல, இன்னைக்கு நைட் வெளியே போகணும். எதுக்கு? சாப்பிட்டு வரும். என்னம்மா ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நானே கூட்டிட்டு போய் தயவு செஞ்சு வெளியில போற பத்தியில பேசாத. வீட்டுக்கு ஜாமானே நான் சும்மா விளையாட்டு பண்ணிட்டு தெரியாது. வெளியில போனா 500 ரூபா தேவையில்லாம 500 நேரம் கொண்டு வெளியே 500 ரூபா செலவணி சொல்றியா? நானே எவ்வளோ நானா கேட்டிருப்பேன். எவ்வளோ நாள் இல்லை, எவ்வளோ வருஷம் ஆச்சு வெளியே கூட்டிட்டு போய் நான் கேட்டிருப்பேன். சரி போலாம், நல்லா இருந்தா போறத. இப்ப என்ன இப்ப முடிய? ஏன் இப்ப நல்லா இல்லையா? காய்ச்சல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. காமெடியா? காமெடி வெட்டுறியா? நீ வர வர எதுவுமே வாங்கி தரதில்ல தெரியுமா? உனக்கு என்ன வாங்கி தரலைங்க? என்ன வாங்கி தந்த? நீ வீட்டுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லை. வெளியில போக முடியாது பிரியா, வீட்டிலே தான் ஒன்று சும்மா சாப்பிட்ற பசங்க வெளியில போக முடியாது. இது கூட சரி, ஒரு நிமிஷம். வெளியே கூட்டிட்டு போங்க. வெளியே கூட்டிட்டு போக முடியாது பிரியா. வெளியே கூட்டிட்டு போவாங்க, எனக்கு தெரியாது. முடியாது, வெளியே போறதுன்னு நீ கிளம்பி போயிட்டு போ. உண்மையாலுமேக்குன்னு சொல்றேன், பொய்க்குன்னு சொல்லல. இன்னைக்கு உண்மையாலுமே நான் போகணும். குட்டி கட்டணம் படிச்சாலும் நீ வெளியில போக முடியாது. போகணும், எனக்கு இன்னைக்கு போகணும். மனுஷனுக்கு வேலையே இல்லை, வேலை கம்மியாக நினைச்சு எரிச்சலா இருக்கு. நீ வேற சும்மா டென்ஷன் பண்ணாம இப்பதான் நீங்க ஒரு டீ வச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதுக்குள்ள எந்திரிச்சு வெளியில ஒன்றும் இது பேசிட்டு இருக்கிற. வேற ஏதாவது நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன்னா? நீ சூழ்நிலை தெரிஞ்சுதான் கேட்கறியான்னு எனக்கு தெரியல. ஏன் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன விண்வெளியில இருந்து கூச்சு வந்தேனா? இத்தனை உங்க கூட தான் இருக்கேன். என்ன சூழ்நிலை எனக்கு தெரியாம இருக்குமா? தெரியுது இல்ல. சரி, அப்பயே கேக்குறேன். தோணுது இல்ல. எனக்கு என்ன தோணுது? 10,000 ரூபாய்க்கு எனக்கு வாங்கி கொடுங்க, 20,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்கன்னு கேக்குறேன்னா 450 ரூபா 500 ரூபா தான் வரும். சரி, அதுக்கு என்னங்கிற? எனக்கு இன்னைக்கு வெளியே போகணும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு இன்னைக்கு வெளியே போகணும். தேவையெல்லாம் பேசாத, வேண்டாம்னா எனக்கெல்லாம் தெரியாது. காசு இல்லைன்னு உங்க கான்ட்ராக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க.
வெளியே போக முடியாது பிரியா, அவ்வளோதான் என்னோடது, அவ்வளோதான். சும்மா சும்மா பேசுகிறேன் பிரச்சனை. கொடுங்க நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். யாருக்கு? காதோட அப்போ இல்லை, செல்லு சாஞ்சிடும் உங்களுக்கு கொடுக்கும்போதில்ல. பிரியா அடிச்சு போயிருக்காங்க. காசு வாங்கி வெளியில் வைத்தீங்கன்னு சொல்லுது பிரியா. சம்பளம் வாங்கினா தானே போக முடியும். இந்த வாரம் சம்பளம் வாங்கி இந்த வாரம் போய்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம், இந்த ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த வாரம் போய்க்கலாம். பசிக்குதுன்னா அப்போ சோறு போட்டாதான் திங்க முடியும். சௌரியத்துக்கு நீ நான் உனக்கு அப்புறமா சோறு ஆக்கி போடுறேன். இப்போ நீ உனக்கு பசிக்குது, நைட்டு பசிக்குது, நான் காலையில் சோறு கொடுக்குறேன்னு நீ சரின்ட்டுவியா? வேலைக்கானு நல்லா தான் பேசுற, சூழ்நிலை அப்படி இல்லைன்னு உனக்கு தெரியுங்களா? சும்மா தெரிஞ்சு நான் எப்பயாவது கேட்பேனா? டெய்லியும் கேட்கறேனா? போனோம்னா யோசிச்சு பிள்ளைங்க. நான் டெய்லியும் கேட்கறேனா? எனக்கு அது தேவையில்லை. நான் டெய்லியும் கேட்கறேனா? இன்னைக்கு தான் கேட்கறேன். எனக்கு தெரியாது, இன்னைக்கு எனக்கு போகணும். முடியாது, ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. எனக்கு தெரியாது, கூட்டிட்டு போகணும். முடியாதுன்ட்டு நான் தானே ஒரே வார்த்தை முடியாது. எனக்கு தெரியாது. இப்போ நான் கிளம்புவேன். போய் கிளம்பு. கிளம்புவேன், நீ வரணும். எனக்கு தெரியாது. வரலன்னா நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுவேன். டொமேட்டோ காசு எவ்வளோ கொடுப்பேன்? நீ தான் கொடுப்ப. கட்டுறல்ல, 3 முடிச்சு போட்டல்ல, கட்டு குடு. வேணா முடிச்சா விட்டுட்டுமா? நீ ஸ்வீட் டென்ஷன் பண்ணாதீங்க. உனக்கு என்னதான் இப்படியா பிரச்சனை? வெளியில போன அவ்வளோதானே. சரி, துணியை மாற்றி மொட்டை மாடி குடிச்சு போய். வேண்டாம். அப்புறம் நான் அதுதான் வேண்டாங்கிற, வெளியில வேண்டாம் அப்படின்னு நானும் அர்த்தம் சொல்றேன். நீ சொல்றதே நானும் சொல்றேன், வேண்டாம். நம்மளும் எங்கேயாவது யார் வீட்டுக்காவது போறோமா வரமா, எங்கேயாவது போறோமா வரமா, இல்ல எனக்கு நான் கேட்டிருப்பேனா? சொல்லு, எனக்கு இது வாங்கி கொடுன்னு நான் கேட்டிருக்கிறேன்னா? நீ கேட்காத முன்னாடி நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஒரு துணி எனக்கு வேணும், அங்கேருந்து வெளியும் வந்தாச்சு. எனக்கு வேணும், நீங்க வாங்க, போய் எடுத்தாங்க, எனக்கு நீங்க வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்னா? வெளியில வந்தாச்சு, எனக்கும் தெரியுது. என்ன ஒருத்தி தானே வேலைக்கு போறப்ப அதையும் நீ பார்க்கணும்ல. அதை பார்க்கறேன் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஏன் அந்த ஒரு நாளைக்கு ஏன் ஸ்கிப் பண்றீங்க? விட்டு முடிஞ்சு விடு. இன்னைக்கு முடியாது, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு. முடியாதுன்னா இல்ல, காதோட அப்படின்னால இல்ல. போய் வர கூட்டுற சும்மா பேசுறே. நீ அடிப்பியோ? எனக்கு போகணும், நான் ட்ரெஸ் மாத்துவேன். இப்போ எது ஃபேனா புதுக்கு போடுற? நான் காதெல்லாம் தெரியாது. வேண்டாம் சத்தியமா. இப்ப நான் பல்லார்னு ஒன்று விட்டுருவேன். அடிக்க கூடாதுன்னு உனக்கு சேர்த்து தாண்டி பேசிட்டு இருக்கேன் பைத்தியக்காரி. வெளியே போலான்னு அடிக்க கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். சும்மா நீங்க அடிச்சீங்க, 4 பேர் பெட்ல படுத்துருக்காங்க. வேண்டாம். பாப்பா நீ குளிச்சு கிளம்பு. வரைக்கும் அடி வாங்கினதெல்லாம் நீ ஒண்ணு எனக்கு தொடாது. நீ வெளியே கூட்டிட்டு போ. சொல்லி கொடுக்குறப்பா, அம்மா வெளியே கூட்டி போய் இப்போ சொல்லி இருக்க மாதிரி. இவளுக்கு நேரம் சரியில்லை. உங்க அம்மாவுக்கு சொல்லி வச்சுக்கு பாப்பா. அதான் அப்பதான் அடங்குவா. பாப்பா வெளியே போல, நம்ம போய் ஜாலி சிக்கன் போமா சொல்லு. குழந்தை பிள்ளைக்கு தெரியுது சூழ்நிலை என்ன. எருமாடு மாதிரி இருக்கும், உனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சு நினைச்சு போடிக்க மாட்டேன். போக முடியாது. போதும் கலைக்கு போயிட்டு நாங்க வரமாட்டோம். வேணா போய் வேணும் போய் மேய்ஞ்சிட்டு திருப்பி பார்ப்போம். பிரியா, நான் அடிச்சு போட்டு கடிக்காது பிரியா. வெளியே கூட்டிட்டு போ. முடியாது. வெளியே கூட்டிட்டு போ. வேண்டாம் பிரியா, சத்தியமா நான் அடிச்சு போடுவேன். சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காத, டென்ஷன் அடக்கி வச்சு. நானும் சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காத, டென்ஷன் வந்து அப்புறம் சொல்லிட்டேன். சத்தியமா சொல்றேன், உன்னை கை நீட்ட கூடாதுன்னு என்னோட முருகே கோயிக்கிற. ஒரு தடவை சொல்லிட்டு சும்மா திரும்ப விளையாட்டு பேசுறது, சும்மா விளையாட்டு கையை காலையில வலிக்குதா? என்ன அடிக்கிற? ஒழுங்கா இருக்கும். எனக்கு இன்னைக்கு வெளியே போகணும். 8 மணிக்கு 6 மணிக்கு மேல உட்காந்துட்டு வெளியில போடு. வெளியே பொழுது வீட்டுல சண்டை கடை வச்சிட்டு இருக்கிற. சண்டைலாம் இல்லைங்க, சத்தியமா எனக்கு இன்னைக்கு வெளியே போகணுங்க, சாப்பிடணுங்க. முடியாது.
போய் அடிச்சா மனுஷனா இருக்க மாட்டேங்குது. எனக்கு எனக்கு வேணும் இதெல்லாம் தெரியாது. பிரியா பாப்பா இவ சைக்கோ பாப்பா, இவகிட்ட மாட்டிக்கு நம்ம 2 பேரும் படுற கஷ்டத்துக்கு ஆண்டவனுக்கு தெரியும். அப்ப நிஜமா சொல்றேன், நான் வந்து எவ்வளவுதான் கேட்டாலும் வச்சாலும் நீ வந்து எனக்கு வாங்கி தர மாட்டே. எனக்கே வாங்கி தரலையாம்மா? செஞ்சு போ, போய் பிறப்பு தொலை போ. நான் நாளைக்கு நான் ஒரு நாள் நைட்டு வரைச்சிட்டு கூட அதை நான் கழிச்சுக்க. நீ போய் கிளம்பு போ, போய் தொலை போ, போய் கிளம்பு போ. தயவு செஞ்சு கிளம்பிடு போ. இப்படி உட்காந்து டென்ஷன் பண்ணா போய் கிளம்பி ரெடியாக போ. நீ இவ்வளவு ஒண்ணு கஷ்டப்பட்டேன்னா என் கூட்டி போக வேண்டாம், சிரிச்சுட்டே சொல்லு, அப்பதான் நான் வருவேன். சொல்றேன் கிளம்புனேன்னா வாங்கி தருவேன். இடிச்சுக்கிட்டுலாம் என்னால சொல்ல முடியாது. கிளம்புனா சரி, இல்லைன்னா பேசாம அப்படி உட்காரு. ஏத்தாங்க கிளம்புன்னு சொல்லிட்டல. கிளம்பு. போற வழியில ஈனி சிரிக்கணும் பாத்துக்கியாமா போ. நீ நடிக்காத. வேண்டத்தங்க அவ கூட ஏய் அவ அடிச்சு போடு. இப்ப என்னதான் சொல்றீங்க? அதான் கிளம்பி தொலைன்னு சொல்லிட்டுல போ. நீங்க இப்படி தொலைன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா? ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு கிளம்பி தொலைன்னு சொல்லுவீங்களோ? சூழ்நிலை தெரிஞ்சு கேட்டா பரவாயில்ல. சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி கேட்டேன்னு வேணா உனக்கு மட்டும் வேணா பிரியாணி தான் இங்க ஒரு 60 இங்க என்ன நல்லாவா இருக்கு? நான் தெரியாம கேக்குறேன். சரி போய் கிளம்பு போ. போ சாமி. நீ எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு எதுக்கு சொல்றேன்னு நான் கேக்குறேன். எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு சொல்ற? சரி ஓகே இப்போ போலாங்கறே வேணாங்க அத சொல்லு முதல்ல. இல்ல கிளம்பி தொலைங்கறயே அதான் நான் கேக்குறேன். ஏன் அவ்ளோ கஷ்டமா இருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க? அவ்ளோ கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? போலாம். சரி போலாம். இல்லனா இல்ல. என்ன முடிவு சொல்லு. அது ஏன் அவ்ளோ சலிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு சொல்றீங்க அப்படி நான் கேக்குறேன். இவ்வளவு புடிச்சத நீ பண்ற, நான் சலிச்சிடுறேன் உனக்கு என்ன? வாங்கி கொடுங்க அப்படினு சொன்னது ஒரு தப்பா? வாங்கி கொடுங்கன்னு சொன்னா அவ்ளோ சலிச்சிட்டு சொல்றேன். நான் எல்லா வேலையும் செய்யறேன், உங்களுக்கு சலிச்சிட்டு செஞ்சா சாமி போதும்டா. போ கிளம்பு போ. காதோட அப்படி வந்து எந்திரச்சு போய் கிளம்பு. நீ அப்பி போடுங்க இப்பி போடுங்கலாம் சொல்லாத. நான் டென்ஷன் ஆயிடுவேன் உண்மையாலுமே. சாப்பாடு வாங்கி கொடுக்குற விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் பண்ணாத. இல்ல உங்க அம்மா சத்தியமா அடிவாக இருக்க அனத்தை முடிச்சிருச்சு. நீ இருக்கிறேன்னு பேசாம என்ன பலார்னு. ஆமா இல்லாட்டினா என்னை வெட்டி எறிஞ்சு போயிடுவேன். அப்பா அடி பைய முன்னாடி வேண்டாம் சாமி. வேண்டாம் தப்பு தப்பு. அப்பா அடிக்க கூடாது, அதனால பேசாம இருக்கு. வேண்டாம் அடி மெதுவா அடி. அவதான் லூசு தம்பி பேசிட்டு இருக்க, நம்மளும் பேசக்கூடாது. அதான் போய் கிளம்புன்னு சொல்லிட்டு போ. பரவாயில்ல, அப்படி ஒண்ணு நீ கஷ்டப்பட்டோன்னு எனக்கு வாங்கி தரணும் ஒரு அவசியம் கிடையாது. நீ என்னைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறியா அன்னைக்கு போயிடும். உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் மாதிரி கேட்ட மாதிரியே என்ன முதல்ல நீ செருப்பால் அடிக்க. நீ வா தயவு செஞ்சு நீ பேசாம இரு. ரூம் அடிச்சு எனக்கு உண்மையாலுமே சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு தெரியுமா? எனக்கு உண்மையாலுமே சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அவர்கிட்ட சும்மானாச்சும் சொல்ல போக எனக்கு உண்மையாலுமே சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. மாமா உண்மையாலுமே இப்படி தான் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனாலேயே மேக்ஸிமம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு தானே. அவங்கக்கிட்ட காசு இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டே கேட்டால் இந்தளவு ஒரு டைமெல்லாம் வந்து நான் அழுதுருக்கேன். 11-12 மணி வரைக்கும் அழுதுருக்கேன் அந்த டைம்லாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்கறதில்ல. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கேட்டிருக்கேன். ஆனால் அவர் மனசு வருத்தப்பட்டிருப்பார். இருந்தாலும் அவரை சீண்டி பார்க்கணும் இல்லையா? அதனால் அப்படி பண்ணினேன். இதில் சில விஷயங்கள் வந்து அவர் சொன்னது எனக்கே புதுசாக தான் இருக்குது. மனசுக்குள்ளே இருந்து வெளிவந்திருக்கோ அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது ஃப்ராங்க் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில. மாமாவை சும்மா காண்டேத்தினேன். நான் கோவப்படுத்தி பார்த்தேன். ஓகேவா? நம்ம வீடியோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாலுமே என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறாரா அப்படின்னு தெரியலை. போனாங்கன்னா அதை வந்து தனியாக நான் ஒரு விலாகே எடுத்துறேன். ஓகேவா? பை காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.